பொதுவாகவே பாசிஸ்டுகள் மக்கள் மீது இருக்கிற கொடுங்கோளர்கள் எப்பவுமே முட்டா பயலா தான் இருப்பான். இங்கேயும் அப்படிதான். யாரோ சத்தம் போட்டாங்க, உங்களுக்கு வயசு 75 ஆயிருச்சு, அதனால தாங்கள் ஓய்வு பெற்றால் நன்றாக இருக்கும். என்ன பண்றது? பதில் சொல்லி ஆகணும். நான் மனித பிறவி அல்ல. ஏன்னா மனுஷனா இருந்தா தானே ஓய்வு தேவை. நீ 75 வயசுன்னு என்னை வீட்டுக்கு அனுப்பலான்னு பாக்குறியா? நான் மனிதன் அல்ல, நான் கடவுளின் பிறவி. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த கடவுள் எவன்லாம் சொன்னானோ அவன்லாம் முட்டா பையன். இதுக்கு முன்னாடி குர்ஆன்ல பாத்தீங்கன்னா 2 பேர் தான் அதை சொல்லியிருக்காங்க. ஒன்னு ஃபிரௌன் ஒருத்தன், இன்னொருத்தன் நம்ரூதுன்னு ஒருத்தன். 2 பேருமே வடிகட்டுன முட்டாள். வடிகட்டிய முட்டாள்களின் கடைசி புகலிடம் என்ன தெரியுமா? நான் கடவுள், நான் கடவுளின் அவதாரம், நான் கடவுளின் பிறவி, நான் மனித பிறவி இல்லைங்கிற வாசகம் ஏன் தெரியுமா வருது? உள்ள இருந்தே கிளம்பிட்டானுங்க. 75 வயசு ஆச்சு, யூ கேன் கோ, யூ பேக் அப்படின்னு சொல்லி பின்னாடி போன்ற மாதிரி சொன்ன உடனே தான் அவதாரம் எடுத்திருக்கிறார். நான் இதுவரைக்கும் யாரு பேரையும் சொல்லல, ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. கடவுள்னு சொன்னவன் பூரா நிறைய முட்டாள்தனம் பண்ணியிருக்கான். ஒரே ஒரு சாம்பிள் சொல்லிட்டா, இந்த ஃபிரௌனுங்கிறவன் மூசா எதிரில் வந்துட்டார், அவர் ஆதாரத்தோடு வந்து விட்டார். இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? விறுவிறுன்னு ஊர்ல இருக்கிற சூனியக்காரர்களை எல்லாம் கூட்டிட்டான். குர்ஆன்ல சுமார் 9 இடத்துல இந்த செய்தி வருது. எல்லாத்தையும் கூட்டி, மூசா பெரிய சூனியத்தோடு வருகிறார், அதை அழிக்கிற அளவுக்கு பெரிய சூனியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அவன் கவர்மெண்டே வந்துட்டதுனால காசை கரெக்டா பேசிடலான்னு முடிவு பண்ணிட்டான் சூனியக்காரன். குர்ஆன்ல இருக்கு, 9வது ஜுஸ் 16வது ஜுஸ் ரெண்டுலயும் இருக்கு. ஆமா, நாங்க ஜெயிச்சுட்டா காசு கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல. அதுக்கு ஃபிரௌன் சொன்னா, கால நஅம் வ இன்னக்கும் இதல் லமினல் முகர்ரபீன். ஆமாமா, காசெல்லாம் கரெக்டா கிடைச்சிரும், அரண்மனைக்கு அரசுக்கு நீங்க ரொம்ப நெருக்கமானவங்களா மாறிடுவீங்க, நீங்க அவரை ஜெயிச்சா போதும். கூலிய கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவன் போனதுக்கு அப்புறம் தப்சீர்ல எழுதுறாங்க, அவனா பேசிட்டானா சூனியக்காரர்கள்லாம். ஆமா, இவன் தான் கடவுளாச்சே, இவைய நம்மள்ட்ட வந்தான். இல்ல கேப்பனா இல்லையா? ஏங்க நீ வந்து சாதாரணமா அரசேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா பிரச்சனை இல்லை. நீ திடீர்னு வந்து அனரப்புக்கும் இல்ல ஆளா, நான் கடவுள்னு சொல்லியிருக்க. கடவுள்ங்கிறவன் எதுக்காக சூனியக்காரன்ட்ட போகணும்? இவன் காசு கூலி அதுல எதுவும் வில்லங்க வந்துடக்கூடாது, அதனால அதை கன்ஃபார்மா பேசி அனுப்பிச்சுட்டு அவனுக்குள்ள பேசுறானா, கடவுள் எதற்காக நம்மிடம் வர வேண்டும்? அங்கேயே தெரிஞ்சு போச்சு இவன் கடவுள் இல்லைன்னு. இப்ப கடவுள்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் பெரும்பாலும் கடந்த காலங்களில் முட்டாள்களாகவே இருந்திருக்கிறார்கள். இப்போது உள்ள மனித பிறவி அல்லாததும் அப்படித்தான் என்கிற முடிவுக்கு நாம குர்ஆன்ல இருந்தே வர வேண்டியது இருக்கு. இந்த கடவுள்னு சொல்றவன் பூராமே கடைசியில மவுத்து வரும்போது மாட்டிக்குவான். மவுத்து வந்துட்டா என்ன பண்ண முடியும்? கடவுள் மவுத்தா போயிட்டாருன்னா சொல்ல முடியும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒரு பாபான்னு சொல்லி அவரை போட்டு கடவுளாக்கி, அவரு தான் கடவுள் அது இதுன்னு எல்லாம் சொல்லி, உங்க ஊருக்காரங்க அங்க வரையும் கடை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரு பாபா பாபான்னு கடைசியில பார்த்தா பாபா பிரச்சனை, உடம்பு பூரா அட்மிட் பண்ணிட்டானுங்க. ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி பார்த்தா பயங்கரமான கூட்டம், பூரா பக்தர்கள், காப்பாத்து காப்பாத்து அப்படின்னா. யாருடா காப்பாத்து? கடவுளை காப்பாத்து அப்படின்னா. ஏண்டா கடவுள் தாண்டா எல்லாத்தையும் காப்பாத்துறோம். ஊர் உலகத்தில் உள்ளவங்களை எல்லாம் அவரு தான் காப்பாத்துரு. இப்ப பார்த்தா கடவுளுக்கு ட்ரிப் இறங்குது, கடவுளுக்கு டயாலிசிஸ் நடக்குது, எல்லாம் நடக்குதுங்க கர்நாடகாவில். மனிதர்கள் யார் கடவுளின் அவதாரம் என்று சொல்லுகிறார்களோ, யார் தன்னை கடவுளின் பிறவி என்று கருதுகிறானோ, மனித பிறவி அல்ல என்று சொல்லுகிறானோ, இவனெல்லாம் மாட்டிக்கிறது எங்க தெரியுமா? மவுத்து வரும்போது மாட்டிக்குவான். அல்லாஹ் அப்படி சீக்கிரம் கொடுத்தாலும் பரவாயில்ல. இதுக்கும் ஆமீன் சொல்றீங்க. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற தான் மனித பிறவி அல்ல என்று சொல்லி செய்த எல்லா விதமான கயமைத்தனங்களையும் புனிதப்படுத்துவதற்கான ஒரு வார்த்தை. நான் சொன்னது ஃபிரௌனுடைய ஒரு முட்டாள்தனம். நீங்க குர்ஆன்ல வழி நெடுக ஃபிரௌனை வாசிச்சு பாருங்க. அவன் ஆட்சியாளன், அதே சமயத்தில் தன்னை மனித பிறவி அல்ல என்று சொன்னவன்.
வழியில் அவன் செஞ்ச எல்லாமே முட்டாள்தனம், எல்லாமே முட்டாள்தனம். ஏங்க, ஒரு குழந்தை நாட்டில் பிறக்க போகுது, அந்த குழந்தைனால நம்ம கவர்மெண்ட் போயிடும் அப்படின்னு கனவு பார்த்தான். என்ன செய்யணும்? செக்யூரிட்டியை போட்டு உளவுத்துறை அனுப்பிச்சு என்ன ஏதுன்னு பார்த்து பிடிக்க வேண்டியதானே. முட்டாள்தனமான முடிவு என்ன தெரியுமா? நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் கொன்றுங்கண்டான். யுதப்பிஹு அப்னாஅஹும் வ யஸ்தஹ்யி நிசாஅஹும் இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன். குர்ஆன்ல வருது, அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்லுவது. எவனாவது இப்படி முடிவு பண்ணுவானா? அவன் செய்த எல்லாம் முட்டாள்தனம், எல்லாம் முட்டாள்தனம். கடைசியில செத்து போனது கூட முட்டாள்தனங்க. அவரு மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, நிறைய பேர்த்தோட வர்றாங்க. நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க பின்னாடி 10,000 பேர் போறாங்க. இவன் என்ன செய்யணும்? நல்ல புத்திசாலியா இருந்தா என்ன செய்யணும்? சரி போகட்டும், இன்னையோட நம்மோட முசீபத்து தொலைஞ்சது, நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு உட்கார வேண்டியதானே. நான் பின்னாலே துரத்து வேண்டு வந்தான். நீ எதுக்கு வந்த? நீ எதுக்கு வர்ற? அவங்க விட்டுருங்க, அவங்க பாட்டுல அவங்க போயிருவாங்க. அவர்களுக்கு கடல் பிளக்கும், வழிவிடும், அவர்கள் கரையேறுவார்கள். பனு இஸ்ரவேலர்களை கூட்டிக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறார்கள். இவன் கொழுப்பு என்ன தெரியுமா? நானும் பின்னாடியே துரத்திட்டு வருவேன் வந்துதான் கடைசியில உழுந்தது. பாசிஸ்டுகள் தங்கள் முட்டாள்தனத்தாலேயே சாகுவார்கள், தங்கள் முட்டாள்தனத்தாலேயே சாகுவார்கள். அப்படிதான் நம்ம பார்த்தோம்ல, ஹிட்லர் மாதிரி எத்தனை பேர் பொண்டாட்டியோட சேர்ந்து தற்கொலை, தற்கொலை பொண்டாட்டியோட சேர்ந்து. நல்லா கவனிக்கணும் நீங்க, ஹிட்லருக்காவது கூட சாகருக்கு மனைவி இருந்தது. இப்ப இருக்கிற மனைவி எல்லாம் வரமாட்டாங்க யாருக்கும். அன்பிற்குரியவர்களை, தொடர்ந்து இந்த மண்ணில் பாசிஸ்டுகளின் வேலையை, கொடுங்கோல் வேலையை நான் இதுவரையும் நல்லிணக்கத்தை தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க நம்பணும். காரணம், நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்களை புரிந்து கொண்டாலே தானாக நல்லிணக்கம் என்பது சரியாக வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நல்லிணக்கத்தை நமக்கு இஸ்லாமிய இரத்தத்திலேயே ஊறச் செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற இந்த பக்கம் முஷ்ரிக்குகள், இந்த பக்கம் முனாஃபிக்குகள், பின்னாடி யகூதிகள், அங்கே நஸராக்கள். ஒரு பல் சமயத்தின் இருப்பை ஒரு தலைவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால் அது சமய சகிப்புத்தன்மை. நான் இருக்கிற ஊர்ல நீ யாருமே இருக்க கூடாதுன்னு சொல்லல, அவர்கள் வாழுகிறார்கள். யகூதிகள் அவர்களின் மத உரிமைகளோடு வாழுகிறார்கள், நஸராக்கள் தங்கள் வழிபாட்டு உரிமைகளோடு வாழுகிறார்கள். சிலை வணங்கிகளுக்கு அனுமதி இருக்கிறது, முனாஃபிக்குகள் என்கிற நயவஞ்சகர்களுக்கு அனுமதி இருக்கிறது. ஒரு பல்லின சமூகத்தில் பல் சமயத்தின் இருப்பை ஒரு மண்ணிலே ஏற்றுக்கொள்வது என்பதுதான் உண்மையான சமய சகிப்புத்தன்மை. இந்தியாவினுடைய பெரிய பெருமை என்ன தெரியுமா? பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை கூறுவே செக்யூலரிசம் தான். பதவி இருக்கிற எல்லாரும் முன்னால் எம்பி இருக்கிறார்கள் தெரியும், எம்பிகளாக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் பிரதமர், ஜனாதிபதி உட்பட அத்தனை பேரும் இந்தியாவினுடைய செக்யூலரிசத்தை பாதுகாப்பதை, செக்யூலரிசத்தை அவர்கள் கட்டி காப்பதை உறுதி செய்வதைத்தான் அவர்கள் எல்லாம் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். செக்யூலரிசம்னா என்ன? செக்யூலரிசம் என்றால் கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது. ஜனாதிபதிக்கு ஒரு மதம் இருக்கலாம், பிரதமருக்கு ஒரு மதம் இருக்கலாம், அமைச்சருக்கு ஒரு மதம் இருக்கலாம், எனக்கு ஒரு மதம், உங்களுக்கு ஒரு மதம். கவர்மெண்ட்டுக்கு மதம் இல்லை. அரசு என்பது மதம் சாராத அரசு என்பதுதான் செகுலரிசம்க்கு அர்த்தம். ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு அரசு என்பது ஒரு பக்க சார்பாக, ஒருதலை பட்சமாக, ஒரு மதத்தின் பக்கம் சார்புடையதாக போய்விட்டதா இல்லையா? இந்த மண்ணில் நல்லிணக்கம் எதனால் பேசப்பட வேண்டும் என்றால் இந்த ஒன்றுக்காக. செக்யூலரிசம் என்பது குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. அந்த செக்யூலரிசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மதம் பிடிக்கலங்கிறதுக்காக அவன் செஞ்ச நீதத்தை கூட அனுமதிக்காம இருக்கிறதும், அநீதத்தை கண்டிக்காம இருக்கிறதும் இதுவெல்லாம் தவறல்லவா? குர்ஆனுடைய ஒரு ஆயத்து உங்களுக்கு நான் நினைவுபடுத்தியாக வேண்டும். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனாஅனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு கூட்டத்தார் மீது உங்களுக்கு விரோதம் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த விரோதம் அவரை எனக்கு பிடிக்கல, ஆனா அதுக்காக நீ வழங்குகிற தீர்ப்புகளில் அவர்களுக்கு நீதம் இல்லாம நீ நடக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரியாக இருந்தாலும் ஒரு மண்ணில், ஒரு அரசில், ஒரு சமூக கட்டமைப்பில் பிடிக்கவில்லை என்ற
நாளும் அவனோடு நீதத்தோடு நடக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்டில் ஒருதலை பட்சம் தொடர்ந்து முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை சமூகத்தவர்கள் பாதிக்கிறார்கள். கேட்ட எதேதோ சொல்லுகிறார்கள், வந்தேரிகள், அது இது தடித்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. மதங்கள்ல இந்தியாவில் இந்தியாவில் 8 சமயத்துக்கு பர்த் பிளேஸ் இந்தியா. 8 சமயம் இந்தியாவில் தான் பிறந்துச்சு. சரி, இஸ்லாம் இங்கு பிறக்கவில்லை, வெளியிலிருந்து வந்தது. இஸ்லாத்தினுடைய தோற்றுவாய் மக்காவும் மதீனாவும். கிறிஸ்தவம் பிறந்த இடம் எது தெரியுமா? பலஸ்தீன், பைத்துல்லஹம், இயேசு பிறந்த இடம் அங்க இருக்கிறது அல்லவா? பலஸ்தீன் தான் அசல்ல கிறிஸ்தவ சமுதாயம் பிறந்த இடம். இப்ப என்ன தெரியுமா? பலஸ்தீன்ல கிறிஸ்தவர்களை காணோம், ஆனா உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறார்கள். மக்காவில தோன்றிய இஸ்லாத்தினுடைய வடிவந்த முஸ்லிம்கள் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறார்கள். சில இடங்கள்ல சில மதங்கள் தோன்றும், அந்த மதத்துக்காரங்க அங்க இருக்க மாட்டாங்க. உதாரணமா புத்த மதம். புத்த மதம் தோன்றியது இந்தியாவில். இந்தியாவில் புத்தர்களை காணோம். இலங்கை முழுக்க அவர்கள், இந்தோனேஷியா முழுக்க அவர்கள், அந்த தெற்காசியாவினுடைய அந்த சுமத்ரா நதி போகிற இடம் அத்தனையும் புத்த மதம். அப்படியே கம்போடியா, அது இதுன்னு எங்க வேணாலும் போங்க, எல்லா இடத்திலும் பரவி விரவி கிடக்கிறது புத்த மதம். இலங்கையில அது அரசனுடைய மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புத்த மதம் தோன்றினது எங்க? இந்தியாவில். இந்தியாவில் இல்லை. எனவே இங்கு தோன்றியவைகள் இங்கு மதிப்பில்லாமல் போய் வெளியிலே மதிப்பானது போல, வெளியிலே தோன்றி இங்கே வந்து மதிப்பானது நிறைய. அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் பல்வேறு தீண்டாமையால், சமூக அநீதிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே இஸ்லாத்திலே சேர்ந்தார்கள். பாரம்பரியமாக இந்த முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்தியாவினுடைய பன்முக சூழல் என்பது நீண்ட நெடுங்காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்தது. அந்த ஒட்டுமொத்தமாக அந்த சீர் அமைப்பை 10 வருஷத்தில் ஏறத்தாழ சீர் குலைத்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். ஹரித்வாரிலே உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் கோடிட்டு காட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொல்ல வேண்டும். உங்கள் வீட்டில் ஒவ்வொருவர் வீட்டிலே இருந்தும் ஒரு சகோதரனை தாருங்கள், ஆயுதத்தோடு அவன் வரட்டும், முஸ்லிம்களை கொல்ல வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி சாமியார்கள், சாதுக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுகிறான். இந்த மாநாட்டினுடைய விருந்தாளிகளில் 3 பேர் மத்திய அமைச்சர்கள். இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கோஷங்கள் இவ்வளவு தூரம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டே வருகிற போது நல்லிணக்கத்தை மிக வேகமாக கையில் எடுக்க வேண்டியதும் ஓரணியிலே இணைக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்தது மதமெல்லாம் இல்லை, மதம், ஜாதி, இனம், மொழி எல்லாம் கடந்து மனிதாபிமானத்தோடு வாழுதல் என்பது எங்கள் பெருமானார் சொல்லி தந்த பாடம். எதிரியை கூட பெருமானாரின் நற்குணத்தில் அணுகுவது முஸ்லிம் சமுதாயம். அவன் எவ்வளவு பெரிய துரோகியா இருந்திருப்பான். எத்தனை பேர் மக்காவிலே பெருமானாரை சந்தித்தவர்கள் அப்படியே கை கொடுத்து புன்னகை வாயில வர்றதுக்கு அது எவ்வளவு பெரிய இரும்பு இதயமாக இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மையாக இருக்க வேண்டும். ஆரம்ப கட்டம். நான் இதை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க ஒருத்தர் வர்றார். காஃபிர்களுடைய பெரிய தலைவர், விஐபி. அவருக்கு வாயில் இப்னு ஹுஜர்னு பேர். ஹதீஸ்ல எல்லாம் வரும், சஹீஹுல் புகாரில எல்லாம் வாயில் அப்படின்னு வரும். வாயில் இப்னு ஹுஜர் பார்க்க வர்றார். அதாவது வரட்டு ஜாதி வெறி, ஆதிக்க வெறி பிடித்தவர். இந்த வர்ணபேதங்களை அடிப்படையாக கொண்ட பிடிவாதக்காரன்னு வைங்களேன். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பக்கத்தில் உட்கார்ந்திருப்பது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வஹியை எழுதக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ்க்கு அன்னைக்கு அவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு பர்சனல் செக்ரட்டரி. ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்திலே உட்கார்ந்துருக்காங்க. இவர் வந்தார், சுற்றி இருக்கிறவங்களை எல்லாம் ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்த்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த அணியை சார்ந்தவராக இருந்தாலும் ஒரு பெரிய விஐபி வரவேற்புன்னு சொல்லி துண்டை எடுத்து விரிச்சு போட்டு உட்காருங்க வாயில் அப்படின்னாரு. வாயில் இப்னு ஹுஜர் உட்கார்ந்தார். உட்காந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பினார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஆவியா ரலியல்லாஹு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போய்
ஊர் எல்லை வரைக்கும், நம்மளுடைய எல்லை வரைக்கும் போய் வழி அனுப்பிட்டு வா அப்படின்னாங்க. வாயில் இப்னு ஹுஜர் கூட்டிட்டு அவர் ஒட்டகத்து மேலே ஏறிட்டார். முஆவியா நடக்கிறார்கள். அன்னைக்கு முஆவியாட்ட எல்லாம் ஒன்றும் இல்லை, காலில் செருப்பு இல்லை, நல்ல வெயில். இதில் ஏறி அப்படி கூட போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஊர் எல்லை வரையும் போய் விட்டுட்டு வரணும். நான் உங்கள் ஒட்டகத்தில் ஏறிக்கிறேன், உங்களை விட்டுட்டு வர்றேன், அல்லாஹ்வின் தூதர் உங்களை வழி அனுப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்போது வாயில் இப்னு ஹுஜர் சொன்னார், என் ஒட்டகத்தில் உட்கார்ற அளவுக்கெல்லாம் உனக்கு இன்னும் தகுதி வரல, உங்களை மாதிரி உள்ளவனுங்க, அதாவது ஜாதிய வெறின்னு வைங்களேன், அந்த அளவுக்கெல்லாம் தகுதி இல்லை, நடந்து வா அப்படின்ட்டாங்க. அவர் ஒட்டகத்தில் போறார், இவர் நடந்து போறார். அல்லது ஒரு வார்த்தை வேணாம்பான்னு கூட சொல்லலை, நடந்து வா. இன்னும் கொஞ்ச நேரம் போனாங்க, முடியலை, கால் கொப்புளிக்குது, ரொம்ப சூடு. கடைசியா அவங்களா ஒரு ஐடியா யோசிச்சு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வாயில் இப்னு ஹுஜர்ட்ட கேட்டாரு, நீங்க ஒட்டகத்து மேலே தான் உட்காந்துருக்கீங்க, ஆனால் நீங்க செருப்பு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு இப்போ அது தேவையில்லை, அந்த செருப்பை கொஞ்சம் கொடுங்க, நான் போட்டுட்டு நடந்து வர்றேன், அந்த எல்லையில் வந்த உடனே உங்கள் செருப்பை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். என்ன பதில் வந்தது தெரியுமா? வாயில் இப்னு ஹுஜர் இருந்து, என் செருப்பை போடுற அளவுக்கு உனக்கு தகுதி வந்துருச்சா? எவ்வளவு கொடூரமான ஆதிக்க வெறி! சரி, போயாச்சு, கொண்டு போய் படாத பாடுபட்டு சகித்து கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு. எப்பவுமே காலம் ஒரே மாதிரி இருக்காது. குர்ஆன்ல வருது, அல்லாஹ் சொல்றான், தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், காலத்தை சுழட்டி கொண்டே இருப்போம். இப்போ இருக்கிறவனுங்களுக்கும் நாங்கள் அதுதான் சொல்றோம், காலம் ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். என்னாச்சு தெரியுமா? ரொம்ப காலமானது, ரசூலுல்லாஹ்லாம் வஃபாத் ஆயாச்சு, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு போயாச்சு, 5வது கலீஃபா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. யார் இன்னைக்கு ஒட்டகத்துல செருப்பை போடுற கூட தகுதி இல்லை நாங்களோ, அந்த முஆவியா ஜனாதிபதி ஆகிவிட்டார். அல்லாஹ் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒட்டகத்தில் போன வாயிலுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்திருந்தான். இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை, கால சுழற்சி, ஒரு தேவைக்கு ஜனாதிபதியை இவர் பார்க்க வேண்டும். என் செருப்பை போடுற கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன அவரு ஜனாதிபதி ஆயிட்டார். இந்த சொன்னவர் அப்படியே கந்தலா கையை கட்டிக்கிட்டு போறாரு. அரண்மனையில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. வஹியை எழுதிய கை, ரசூலுடைய உபகாரம் செய்த கை, ஜனாதிபதி உட்கார்ந்திருக்காங்க. வாயில் ஹுஜர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமா, வர சொல்லுங்க. அவர் அங்க வந்துட்டு இருக்காரு, இவர் இங்க உட்கார்ந்து இருக்கார். ரெண்டு பேரோட மனசுலயும் பழசுதான் ஓடுது. முஆவியா மனசுல என்ன ஓடுது? செருப்பை போடுற கூட தகுதி இல்லைன்னு சொன்னேன், இன்னைக்கு ஒட்டுமொத்த அரபு பெருவழிக்கு நான் கலீஃபா. அவருக்கும் ஓடுது, நம்ம படாத பாடுபடுத்தினமே, இன்னைக்கு இவன்ட்ட வர்றமே, அநேகமா தலை உருன்றும் நினைக்கிறேன், என்னென்னமோ நினைப்பு. பக்கத்துல வந்தார் வாயில் இப்னு ஹுஜர். என்ன நடந்துச்சு தெரியுமா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய இருக்கையிலிருந்து எழுந்தார்கள். எழுந்து நேரா போய் அரசர்கள் போட்டிருக்கிற துண்டை எடுத்து கீழே விரிச்சு அமருங்கள்னு உட்கார வச்சுட்டு, எனக்கும் உங்களுக்கும் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா நீங்கள் ரசூலுல்லாவிடம் வந்த போது எங்கள் பெருமானார் உனக்கு துண்டு விரித்து கொடுத்ததை நான் கண்ணாலே பார்த்திருக்கிறேன். என் ஆயுள் உள்ள வரைக்கும் நீ என்னை எவ்வளவு தீங்கு செய்தாலும் எங்கள் நாயகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சுண்ணத்தை நான் செய்வேன். அமருங்கள் என்று கம்பளத்திலே விரித்து அமர வைத்து அழகு பார்த்து அன்போடு பேசி அனுப்பி வைத்த நிகழ்வு வரலாற்றிலே உண்டு. அன்பிற்குரியவர்களே, யார் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் கூட நல்லிணக்கத்தை, நல்வார்த்தை பேசுவதை, நல் உறவு பேணுவதை, அனுசரித்தும் அரவணைத்தும் போவதை இந்த மார்க்கம் தனது தார்மீக கடமையாக இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால் தான் நல்லிணக்கத்தை தொடர்ந்து முஸ்லிம் சமுதாயம் பேணி கொண்டு வருகிறது. பள்ளி விழாவானாலும், நீங்கள் மதரசா விழாவானாலும், மீளாத விழாவானாலும், சமுதாயத்தின் அத்தனை நெருக்காரியங்களில், ஏன் பேரிடர் காலங்களின் போது முன்னாலே பேசியவர்கள் சொன்னது போல, ஒரு வெள்ளமோ புயலோ பேரிடரோ அபாயமோ வருகிற போதெல்லாம்
ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் களப்பணி ஆற்றுவதற்கு காரணமெல்லாம் இந்த நல்லிணக்கத்தை நாங்கள் எப்போதும் விரும்பி செய்கிற பணி என்பதை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டே இருப்போம். துவா செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்திய மண்ணை இணக்க சிந்தனை உள்ளவர்கள் வருங்காலங்களிலே ஆளட்டும். வெறுப்பு சிந்தனை உள்ளவர்களை அல்லாஹ் விரைவாக அப்புறப்படுத்தி தருவானாக. வாய்ப்புக்கு நன்றி. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.